Dear students and parents, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற காலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎம்சி, அதாவது கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ்னு சொல்றோம். ஸோ இந்த காலேஜ் தான் இந்தியாஸ் டாப் மோஸ்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். சரிங்களா? ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த காலேஜோடைய என்னென்ன டீடைல்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சீட் மேட்ரிக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீட் மேட்ரிக்ஸ்லேயே இந்த காலேஜ்க்கு வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் அவேராக அதை பற்றினா ஃபுல்லாக ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸில் ஒரு டவுட்ஸ் நிறையாவே இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம கிளாரிஃபிகேஷன் ஃபுல்லாக சொல்லிடலாம் பேஸ்ட் ஆன் தேர் அட்மிஷன் ப்ராஸ்பெக்டஸ். ஸோ கரண்ட் இயர்க்கான ப்ராஸ்பெக்டஸ் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம அந்த வீடியோவில் பிடிஎஃப் வச்சுருக்கோம். ஸோ அந்த பிடிஎஃபை நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக கொடுப்போம். சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சருக்கு நிறையா வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 1942. இது வந்து ஒன் ஆஃப் த ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கும், இது ப்ரைவேட்டா இல்லை லைக் கவர்மெண்ட்டா அப்படின்றது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பியூர் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன். சரிங்களா? இது வந்து அண்டர்டேக்கன் பை லைக் அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பிஜி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா 27 சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் 30. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கும் பிஜிக்குமே. அண்ட் செகண்ட் திங் இஸ் நம்பர் ஆஃப் பெட்ஸ் பார்த்தீங்கன்னா 3800 ப்ளஸில் பெட்ஸ் இருக்குது. ஸோ பெட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் நீங்கள் ஐபி லைக் இன்டர்ன்ஷிப் பீரியடில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பேஷண்ட் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா கடல். ஸோ 8000 ப்ளஸில் பர் டேக்கு வராங்க பேஷண்ட்ஸ். லைக் ஓபி வந்து 8000 பேஷண்ட்ஸ்க்கு மேலே வராங்க பர் டேக்கு. அண்ட் இதில் நம்ம ஃபஸ்ட்டு போயிடலாம். ஸோ இது வந்து அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இருந்த அட்மிஷன் ப்ராஸ்பெக்டஸ். சரிங்களா? ஸோ சிஎம்சியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்க ப்ராஸ்பெக்டஸ் தான் எம்பிபிஎஸ் அட்மிஷன் 2024. இது நம்ம ரெடி பண்ண பிடிஎஃப் எதுவும் கிடையாது. ஸோ அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் தான் இது. அதில் டவுன்லோட் பண்ண பிடிஎஃப். ஸோ அவங்க வந்து அந்த சீட் மேட்ரிக்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க, லைக் எப்படி டிவைட் பண்ணுறாங்கன்ற இதில் நம்ம பார்க்கலாம். அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 தான். இந்த காலேஜில் இருக்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஜஸ்ட் 100 தான். பட் நம்பர் 1 ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் 100 மட்டும் தான் வச்சுருக்காங்க. இவங்க வந்து லைக் அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே இவங்க 100 சீட்ஸ் மட்டும் தான் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்க ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. நம்பர் 1 லைக் ஏ வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா, பி வந்து கவர்மெண்ட் கோட்டா. ஸோ இது ரெண்டு கோட்டாவுக்கும் எப்படி அவங்க டிவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ஒரு பாஸ் பண்ணி இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாக நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் செகண்ட் பிக்கு பார்த்தீங்கன்னா 50% கவர்மெண்ட் கோட்டா, அதுக்கும் வந்து பாஸ் பண்ணி நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். என்ன தான் நான் சொன்னாலுமே நீங்கள் ஒரு டைம் ஸ்டடி பண்ணுங்கள், கம்பேரிசன் பண்ணிக்கோங்க. எப்போவுமே உங்களுக்கும் மற்ற சேனல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஒரு கம்பேரிசன் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஃப்யூச்சர் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40% வந்து கவர்மெண்ட் சீட்ஸ், லைக் 40% வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ்மெண்ட் கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டாக்கு. சரிங்களா? இந்த 40 சீட்ஸ்மே 38 + 2. அண்ட் வந்து 10% வந்து சிஎம்சி வெல்லூர் ஸ்டாஃப் கோட்டாக்கானது. ஸோ அங்கே ஒர்க் பண்ணுற அவங்களுக்கான லைக் சில்ட்ரன்ஸ்க்கான சீட்ஸ் வந்து 10%. அண்ட் செகண்ட் ஒன் வந்து கவர்மெண்ட் சீட் வந்து 20% ஆஃப் சீட்ஸ் வந்து கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டா கொடுக்குறாங்க. அண்ட் 30% ஆஃப் சீட்ஸ் வந்து கவர்மெண்ட் சீட்ஸ் லைக் கவர்மெண்ட் கோட்டாவை கொடுக்குறாங்க. அவங்க அந்த 7.5 எல்லா கோட்டா சீட்ஸும் இதில் வந்துடும். 92.5 எல்லாமே இதில் வந்துடும். சரிங்களா? அடுத்தது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ 50% ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோட்டா, 50% ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோட்டா அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ப்ராஸ்பெக்டஸ் கிளியராக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஃபீஸ் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த காலேஜில் ஜஸ்ட் 56,330 தான் பர் இயருக்கு. லைக் ஃபஸ்ட் இயர்க்கான ஃபீஸ் இது தான். செகண்ட் இயர்னு அவங்க 28,000 சம்திங் தான் கலெக்ட் பண்ணுறாங்க. அது நம்ம பின்னாடி சொல்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம பின்னாடி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம். ஸோ இதுக்கான டியூஷன் ஃபீஸ் பாருங்கள், ஜஸ்ட் 3,000. ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கானது 16,660. அதர் ஆனுவல் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 22,235 கலெக்ட் பண்ணுறாங்க. யூனிவர்சிட்டிக்கான ஃபீஸ் வந்து 14,435 தான் பே பண்ணுறீங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் ஃபஸ்ட் இயருக்கு 56,330 மட்டும் பே பண்ணால் போதும். இதில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கு காஸ் இன் டெபாசிட் லைக் செக்யூரிட்டி டெபாசிட்டாக நீங்கள் 10,000 பே பண்ணணும். உமன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 8,000 மட்டும். சரிங்களா? ஸோ மென்ஸ்க்கு 10,000, உமனுக்கு வந்து 8,000. அண்டு பர் மந்த்துக்கு வந்து ஹாஸ்டல் ஃபீஸாக பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இவங்க 8,000
ஃபார் மென் அண்ட் உமனுக்கு வந்து 6000 வாங்குறாங்க. ஸோ இது வந்து ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து நம்ம எடுத்த டேட்டாஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 100 சீட்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். ரைட், நான் பாஸ் பண்ணி நீங்கள் ஸ்டடி பண்ணாலும் கீழே வந்து நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக அந்த காலேஜில் இருக்க சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 சீட்ஸ் தான். குவாலிட்டி மெயின்டெனன்ஸ்க்காக அவங்க 100 சீட்ஸை விட்டு 150யோ 200ஓ 250யோ போகலை. லைக் மற்ற காலேஜஸ் மாதிரி இவங்க ஜஸ்ட் 100 மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு 2ஆக டிவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் கோட்டாவில் 30% தமிழ்நாடு ரிசர்வேஷன் கோட்டாக்கு, தமிழ்நாட்டில் இருக்க என்ன கம்யூனிட்டியாக இருந்தாலும் லைக் நீங்கள் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சி, என்ன எஸ்சிஏ எந்த டைப் ஆஃப் கேண்டிடேட்டாக இருந்தாலும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம் த்ரூ மெரிட் மூலயமா. சரிங்களா? அடுத்தது இந்த 20% வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். லைக் நீங்கள் 100% கிறிஸ்டியனாக இருக்கணும். தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்க கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த 20% ஆஃப் சீட்ஸ் தே வில் அலாட். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இதில் பாருங்கள் அந்த 40% ஆஃப் சீட்ஸ் சிஎம்சி ஸ்பான்சர்ட் சீட். லைக் அவங்க வந்து சிஎஸ்சி மைனாரிட்டி நெட்வொர்க் சீட்னு சொல்லுவாங்க. அவங்க ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ஸ்பான்சர்டு லைக் அவங்களுடைய அந்த சர்ச் இருக்கு இல்லைங்களா, லைக் அது சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் கொடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணுங்கள் ஒரு டைம் அந்த சீட் மேட்ரிக்ஸ்க்கு மட்டும். சரிங்களா? அடுத்து இந்த 10% ஆஃப் சீட்ஸ் வந்து சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டா. இது வந்து மினிமம் இயர் ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மினிமம் 10 இயர்ஸாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதையுமே நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து டியூஷன் ஃபீஸ் நம்ம மேலேயே சொல்லிட்டோம். ஸோ ஃபஸ்ட் இயருக்கு வந்து 56,330. ஃப்ரம் செகண்ட் இயர் ஆன்வர்ட்ஸ் யூ ஹாவ் டு பே 28,000 அரௌண்ட். சரிங்களா? செகண்ட் தேர்டு ஃபைனல் இயருக்குலாம் நீங்கள் இந்த அமௌண்ட்டை பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து காஸ்ட் இன் டெபாசிட் 10,000. ஹாஸ்டல் ஃபீஸ் 6 ஃபார் உமன் 8 ஃபார் மென். இது நம்ம மேலே பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் இயர் அதாவது 22-23 ஸோ இந்த 2 வருஷத்துக்கான கட் ஆஃப் ஸ்கோர் பார்க்கலாம். ஜென்ரல் கோட்டா 30% ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா ஃபில் பண்ணுற சீட்ஸ். சரிங்களா? இதில் வந்து நம்ம கேட்டகரைஸ் கொடுத்துருக்கோம் 22-23. ஸோ 22 அண்ட் 23 கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் கரண்ட் இயருக்கு என்ன ஸ்கோர் வரும், கரண்ட் இயருக்கு என்ன ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம கீழே சொல்கிறோம். சரிங்களா? ஸோ 22 வந்து 661 கிடைச்சிருக்கு ஓசி, 667க்கு 23 கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஜஸ்ட் 6 மார்க்ஸ் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. பிசிக்கு பாருங்கள் 635ல கிடைச்சிருக்கு. கரண்ட் லாஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 655ல கிடைச்சிருக்கு. 20 மார்க்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. பிசிஎம்க்கு எதுவும் கிடைக்கல. எம்பிசி 600 கிடைச்சிருக்கு 2022ல். 23ல் பார்த்தீங்கன்னா 632லே கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. ஸோ 32 மார்க்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. இருக்க பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் எஸ்சி கேண்டிடேட் 562 கிடைச்சிருக்கு 22ல். 23ல் பார்த்தீங்கன்னா 584 கிடைச்சிருக்கு. எஸ்சிஏ எஸ்டி 2 கேண்டிடேட் கிடைக்கல. ஜஸ்ட் இந்த 4 கேட்டகரிக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி 4 கேட்டகரிக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த ஜெனரல் கோட்டா 30% இருக்குங்களா, இது 92க்கானது. 77.5ல பார்த்தீங்கன்னா 2 கம்யூனிட்டிக்கு மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஒன்று பிசிஎம்க்கு 434 வரைக்கும் கிடச்சிருக்கு, எம்பிசிக்கு 415 வரைக்கும் கிடச்சிருக்கு. ஸோ இவங்களை தவிர வேறு யாரும் கிடைக்கல. ஸோ இந்த ஸ்கோரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஸ்கோராக இருக்கும். அதாவது கரண்ட் அகாடமிக் இயருக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 670யோ லைக் அதோட அதிகமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். 670 ப்ளஸில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்கோர். இதுவும் 670 வச்சுக்கோங்க. அரௌண்ட் 670 இருந்தால் பெட்டர். லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு வந்து எதுக்கும் 92% வந்து எதுவும் கிடைக்காதனால நம்ம இதில் கால்குலேட் பண்ண முடியல. இருந்தாலும் அதுக்கான ஸ்கோரும் ஒரு 670, 665 இந்த ரேஞ்சில் இருந்தால் பெட்டர் இருக்கும் பிசிஎம்க்கும். நெக்ஸ்ட் எம்பிசிக்கு 650 ப்ளஸில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 650லேருந்து பெட்டராக இருக்கும். 650 ப்ளஸ்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு சேஃப் ஸ்கோராக இருக்கும் இந்த காலேஜ் கிடைக்கும். நெக்ஸ்ட் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 600 இருந்தால் பெட்டர் உங்களுக்கு. ஸோ 584 ஒரு 16 ஸ்கோர் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு 600 இருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ 22 அண்ட் 23ல கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அந்த 20% ஆஃப் சிஎஸ் கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டா இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 22ல் 598க்கு முடிஞ்சிருக்கு, 23ல் 601க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ அது ஒன்றும் பெரிய ஸ்கோர்லாம் இல்லை. ரெண்டுக்கும் பாருங்கள் ஜஸ்ட் 3 மார்க்ஸ் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் நம்ம கரண்ட் இயருக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 610 இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஸ்கோராக இருக்கும். சரிங்களா? 610 ப்ளஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ஸ்கோர். நெக்ஸ்ட் வந்து
லாஸ்ட் இயர் மைனாரிட்டி கோட்டா அந்த 14% இருக்கு இல்லைங்களா, சாரி 40% ஆஃப் கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டா அண்ட் 10% சிஎம்சி ஸ்டாஃப் கோட்டாஸ். அதுக்கு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி கோட்டாக்கு 421 முடிஞ்சிருக்கு, ஸ்டாஃப் கோட்டாக்கு 523 முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம கரண்ட் இயர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 430 இருந்தாங்கன்னா பெட்டர் ஸ்கோராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 540 இருந்தாவே பெட்டர் ஸ்கோர். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கோர்லாம் இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சிஎம்சி வெள்ளூரில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். ப்ராஸ்பெக்டஸ் படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.